இவருக்கு அதுக்கு தானே நாங்க ஓட்டு போட்டோம். அரிசி குத்துட்டா, ஜம்கால குத்துட்டா, பெட்ஷீட் குத்தா எங்களுக்கு போதுமா? எங்களுக்கு நிரந்தர பணி பண்ணணும், அதுதான் கேக்குறோம் நாங்க. அவரை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அன்னைக்கெல்லாம் எங்களை கையெடுத்து கும்பிட்டாங்க, எங்களுக்கு மாலை போட்டாங்க, காலில் விழுந்து கும்பிட்டாங்க. நாங்க தான் பெரிய ஆளுன்னு இன்னைக்கு அந்த பெரிய ஆளு குப்புக்கார ஆயிட்டோம். அவங்களே எங்களை மாதிரி பொண்ணு தானே, எங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதா? பிரியா அம்மாவுக்கு அந்த மேயர் பிரியா ஒரு நாள் பார்க்கல. இதே சாகர் பாபா அண்ணன் வராரு, ஒரு நாள் எங்களை பார்த்தது இல்ல. வராரு, பேட்டி கொடுக்குறாரு, என்ன பேட்டி பத்திரிக்கை தான் கொடுப்பான்றாரு. எல்லாம் 5-5 பேர் சேர்ந்து கிறிஸ்தால வாங்கி வந்து எல்லாமே சாகுவான். வாயா தாயெல்லாம் எல்லாம் போயிடும் எங்களுக்கு. அவ்வளவுதான். சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்கள் மற்றும் அம்பத்தூர், அண்ணாநகர் மண்டலங்களில் சில வார்டுகள் தவிர மற்ற பகுதிகளில் தூய்மை பணி தனியாரிடம் விடப்பட்டுள்ளது. இந்த 5 மண்டலங்களில் மாநகராட்சி நிரந்தர பணியாளர்கள் மற்றும் NULM திட்டத்தின் கீழ் ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை தனியாரிடம் விடுவதால் வேலை இழப்பு, ஊதிய குறைப்பு, பணி பாதுகாப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் தனியாருக்கு விடக்கூடாது, தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகைக்கு வெளியே 10 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 11 நாள் ஆகுது இங்க வந்து. யாரோ வராங்க, என்னன்னா கொடுக்குறாங்க, தொண்ணுன்னு தான் உக்காந்து கிடக்குறாங்க. எங்க வேலை வாய்ப்பு போச்சு. இந்த மாச சம்பளத்துல எப்படியும் ஆகி போச்சு. அடுத்த மாச சம்பளத்துல வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும். நாங்க 6000 ரூபாய் வந்து வேலை செய்யற 14-15 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் வேலைக்கு போனது யாருன்னா நாங்க தான். நாங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து தனியாருக்கு விடுறாங்கன்னா எப்படி ஐயா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு புள்ள இல்ல, புருஷன் இல்ல, ஒரே பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் கூட இறந்துட்டான். அதுக்கு 3 பொண்ணு. நான் வேலை செஞ்சாதான் அதுக்கு சோறு போட முடியும். நான் அடுத்த மாசம் நாங்க எங்கிருந்து போவோம்ல? வாடகை வீடுக்காரங்க, புருஷன் இல்லாதவங்க, பர்சா கை விட்டவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ஒரு உன்னமா எங்களுக்கு கருணை காட்டல. கொரோனால இருந்து நாங்க வேலை செய்யறோம். கொரோனா லிஸ்ட் எத்தாலுமே போதுமே. 14 வருஷம் நாங்க வேலை செய்யறோமே. ஒரு வீட்டுல போய் கொரோனா குப்பையை வாங்கிட்டு வரோம். கை குலசு இருக்காது, மாசு இருக்காது எங்களுக்கு. அப்படி வாங்கிட்டு வரோம். வீட்டை போனா வீட்டுல சேர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு உள்ள வாங்க. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வண்டி இருக்காது. போறவங்க கிட்ட லிப்ட் கேட்டு ஒரு பைக்ல ஏறி வருவோம். அப்படி கூட ஒருத்தர் கொடுப்பா, ஒருத்தர் கொடுக்க மாட்டான். இது மாதிரி எல்லாம் நாங்க வேலை செய்து வருதா புயல வேலை செய்து எங்களை பாவம் பார்த்தா நம்ம 2000 எல்லாம் டியூஷனுக்கு கொடுத்தாங்க. இது மாதிரி பண்ணா நாங்க 11 நாள் அந்த நடு ரோட்ல நிக்கிறோமே. பல்வேறு நெருக்கடியோட 11 நாள் போராட்டம் என்பது நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை, இந்த தொழிலாளர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கு. குறிப்பா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு, திரைக்கலைஞர்களுக்கு, எழுத்தாளருக்கு, அரசியல்வாதிகளுக்கு இருக்கு, இயக்கத்தார்கள் இருக்கு, பல்வேறு தரப்பட்ட வழக்கறிஞர்கள், இப்படி தொழில் முனைவர்கள் எல்லாரும் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கணும். இந்த வேலையை நம்பிதான் நாங்க 10 ரூபாய் கடன் வாங்குறோம். இந்த வேலையிலயும் மண்ணள்ளி போடுறாங்களே, நல்லதாது? எத்தனை பேருக்கு புள்ள இருந்து இல்லாமலும் இருக்கிறாங்க. நாங்க இந்த வேலையை நம்பிதானே இருக்கிறோம். இத்தனை வருஷமா வேலை செய்யறோம். இன்னைக்கு தூக்கி எங்களை கருவேப்பிலை மாதிரி போடு, குப்பையோட குப்பை போடுறாங்களே எப்படி ஐயா? வேற எந்த கோரிக்கையும் கேட்கல. எங்களுக்கு வீடு கொடு, அது கொடு, சொத்து கொடு, சுதந்திரம் கொடுன்னு கேட்கல. நிரந்தர பணி. எவ்வளவு பேர் இந்த கஷ்டத்துல அனுபவிக்கிறாங்க. சில பேர் மனசுலயே அழுகுறாங்க, சொல்லி அழுகுறாங்க. எங்களால முடியல, எங்களால இங்க இருக்கிறதுக்கு. உடம்பு சரியாத எனக்கு காலையில உடம்பு சரியா மாத்திரை போட்டு இப்ப பேசுறேன். எங்களுக்கு ஒரு நல்லதை பண்ண சொல்றேன். அந்த ஐயாவை வேற எதுவும் கேட்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற ஐயா. அந்த குப்பையை கூட நிரந்தரமா வர உள்ள தனியாருக்கு கொடுக்குத்தீன்னா நாய் ஐயா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு அந்த வேலையை போட்டு கொடுக்க சொல்லுங்க ஐயா. அதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த தொழிலாளர் இல்லைன்னா அந்த நகர் நாரிடும், அங்க இருக்கிற தெருவு நாரிடும். அப்ப எல்லா விதமான அருவருப்பையும் துறந்து அங்கே மலத்தை அள்ளுறது, சிறுநீர் அள்ளுறது, பல நாள் குப்பை அள்ளுறது, மருத்துவ கழிவுகள் எடுக்கிறது, அதனால் பல்வேறு உடல் பிரச்சனைகளை இந்த தொழிலாளர் அனுபவிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு முறையான மருத்துவ காப்பீடு கூட இந்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முறையா பண்ணது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் எங்களை மாதிரி பெண்ணு தானே, பொம்பளை தானே. அவங்களா எங்களை சொல்றாங்க மொத்தம் எல்லாத்தையும் குத்துட்டாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கு கொடுத்து, 2வது ஒரு வாக்கு ஓட்டு வாங்கிட்ட பேர் வாக்கு வேற மாதிரி மாறிடுமா? அவருக்கு பேச்சு மாறிமா? அவர் சொன்ன வாக்கு என்ன? நிரந்தர பணி பண்றவங்கள துப்புரவு தொழிலாளர்கள் நிரந்தர பணி பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. பிரியாமா பேச்சு கேட்கலாமா, சேகர் பாபு பேச்சு கேட்கலாமான்னு கேட்டாரு. முதலமைச்சர் யாரு? அவங்க 2 பேரா இல்ல இவரா? உக்காஞ்சி சொல்லு. அவர் சொல்ற வேலை தான் இவங்க செய்யணும். அப்ப இவங்க சொல்ற வேலை அவர் செய்து உக்காந்துக்கிறாரா வீட்டுல? அவர் ஏசி ரூம்ல இருக்கிறாரு. நாங்களா பிளேட் 10ல இருக்கிறோம். 4 ஆணி ஒரு கோடியில அச்சுன்னு கிடக்குறோம்.
இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க அடிச்சுட்டு இங்கே இருப்போம்? பொண்டாட்டி புள்ளிங்க புதுசா எல்லாம் என்ன பண்ணுவோம்? குழந்தைங்க எல்லாம் விட்டு வந்து நாங்க கடுக்கிறோம். அது சம்பந்தமா இவர் ஐயா சொல்லி வச்சுதானே நாங்க ஓட்டு போட்டோம், நம்பி தானே ஓட்டு போட்டோம். சொல்லு, நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாரு நம்ம ஐயா, அதனால தான் நாங்க அந்த ஓட்டை போட்டோம். போட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நாங்க ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சோம். இன்னைக்கு எங்க சோத்துல கைய வைக்க தந்தா எப்படி ஐயா? மினிஸ்டர் ஐயா பார்க்க மாட்டாரு, செல்லுல பார்க்க மாட்டாரு, வீடியோல பார்க்க மாட்டாரு, டிவியில பார்க்க மாட்டாரு. இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி கிடக்குறோமா மழையிலையும் கீழையும். இதே என்னத்தான் எனக்கு சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அதுல வந்து கான்ட்ராக்ட்ல அனுப்பிச்சாங்கன்னா அதுல நாங்க சேர்ந்த கான்ட்ராக்ட் வந்து 23,000, இப்ப வந்து 14,000. பிஎஃப் பிடிச்சாங்கன்னா 14,000 தான் 2,000 வாங்க முடியும். அப்படிலாம் இந்த பிஎஃப் இஎஃப் எல்லாம் அப்ப பிடிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் இல்ல இன்னும் இந்த 14 வருஷத்துக்குள்ள பிடிச்சிருந்தா நாங்க எந்த கான்ட்ராக்ட மாத்தி போயிடுவோம். கான்ட்ராக்ட் உன்னை தொல்லை பண்ண மாட்டோமே. நீ கொடுத்த வாக்கு தானே இப்ப நடத்துற வாக்கு எங்களுக்கு. எல்லா கட்சிக்காரர் வராங்க, நீ ஒரு ஆள் உங்க கட்சி ஆளு யாராவது வந்தாங்க, ஒரு மன ஆதரவா பேசுனாங்களா? ஒண்ணுமே பேசல. எங்களுக்கு உள்ள இருந்து வெளியே வர மாட்டாரு. இப்ப நல்லா இருக்கலாம், அவங்க பண வசதியோட நல்லா இருக்கலாம். பின்னால அவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. எங்களுக்கு என்ன நல்ல முடிவு சொன்னாருன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவரை வர வைப்போம். எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லலாம், நாங்க வர வைக்க மாட்டோம். அதான் உண்மை, இதுதான் உண்மை. எங்க சோத்தை பிடுங்கணும், நாங்க எப்படி ஓட்டு போடுவோம்? நாங்களும் உயிரா இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியல. காலையில கூட 3 கவுன்சிலர் வந்தாங்க, எங்களுக்கு 5,000 பணம் கொடுத்து வீட்டாண்ட வராங்க, வீட்டு வாசல்ல வராங்க. அவ்வளவு காலையில நாங்க வேலைக்கு கிளம்புறவங்க அங்க வந்து கேக்குறாங்க, காசு கொடுக்குற நீ இதுல போய் செய், பெனிஃபிட் உனக்கு இது ராம் கிலோ பெனிஃபிட்னாரு. இந்த பெனிஃபிட் பஸ்ல இருந்தே போட்டு நாங்க இவ்வளவு போராட்டம் பண்ண மாட்டோம், ரோட்ல உட்கார மாட்டோம். இந்த 14 வருஷத்துக்கு எங்களுக்கு பிஎஃப் பிடிக்கலையா? பிடிச்சதை விட பரவாயில்லையா? நாங்க நின்று இருப்போமே, பரவாயில்ல. எங்க வேலை செய்த வரைக்கும் செய்ய பிஎஃப் வச்சுட்டு கூட வந்துடுவோம். எதுவுமே எங்களுக்கு செய்யல. எங்க என்ன கேக்குறோம்? நிரந்தர பணி தான் கேக்குறோம் உங்களை, வேற எந்தவோ நாங்க கேட்கல ஐயா. அத்த போராட்டம் எப்படின்னா ஜல்லிக்கட்டுல பண்ணாங்க பாரு, அதே மாதிரி இந்த போராட்டம் நடக்கும். ஜல்லிக்கட்டு மாரி நடக்கும் இந்த போராட்டம். அப்ப எங்களுக்கு தீர்ப்பு வருதா வரலையானா கூட எத்தனை ஒரு மாசம்னா கூட இங்க ரோட்ல இருப்போம். ஒன்னு எல்லாம் தீ குச்சிட்டு சாவும் ரோட்ல நின்று கிருஷ்ணால் ஊத்திட்டு. அப்படி 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பெரும்பாடுபட்டு இந்த நகரத்தை தூய்மை நகரமாக மாற்றி இருக்கிறார்கள். குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு இந்த நகரம் உயர்ந்திருக்கிறது, பேர் எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா முதல்வர் இல்லை, இந்த தொழிலாளர்கள். இந்த தொழிலாளருடைய இரவு பகல் பார்க்காத அர்ப்பணிப்பான உழைப்பு. ஆனால் அவருக்கு இந்த சென்னை மாநகராட்சி முதல்வர் என்ன செய்யறாங்க? சம்பளம் உங்களுக்கு 21,000 கிடையாது, 11,000 தான் சம்பளம் தனியாருக்கு தராங்க. இது அநீதி. தனியார் நிறுவனத்துக்கான உத்தரவை தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும். இந்த தொழிலாளருடைய கோரிக்கை பணி நிரந்தரம், அரசே வேலை வழங்கணும். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கான நல்ல தீர்வு வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலும் இந்த தொழிலாளருடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.